அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 78வது நாள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்துகின்ற இணைய வழி தொடர் நிகழ்ச்சி. இந்த தொடர் நிகழ்ச்சியில இலக்கியத்தை பத்தி ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்கிறோம். இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை. இந்த இலக்கிய நிகழ்ச்சியானது ஒரு அறிவு சுரங்கம். உள்ள வந்தா பொக்கிஷங்களை அள்ளிக்கிட்டு போகலாம். அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போறவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. உள்ள வந்தா நிறைய கருத்துக்கள், சிந்தனைகள், புதுமைகள், அப்படி நிறைய பொக்கிஷங்கள் கொட்டி இருக்கு. அத்தகு பெருமைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு இன்று இணைய வழியில் இணைந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளும் தோழமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய கதை சிற்பியின் நரகம். ஒரு சிற்பின்றவரு ஒரு சிற்பத்தை செதுக்குனார்னா அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கும். அந்த உயிரோட்டத்தை பாக்குறவங்களுக்கு மனசுல ஒரு பரவசத்தை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது சிற்பியின் நரகம். அப்ப இந்த கதையில கதாசிரியர் என்ன சொல்றாரு? இன்றைய கதாசிரியர் புதுமைப்பித்தன் கதை இது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு கதை சொல்ல நம் இலக்கிய மன்றத்திற்கு வந்திருப்பவர் மாணவி தயானி. அடுத்தடுத்து மாணவர்கள் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயானி, நீங்க உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு பின் கதையை தொடரலாம். தயானி வருக, கதை தருக. உங்க கதையை கேட்க ரொம்ப ஆவலுடன் இருக்கிறோம். கதையை தொடங்கலாம். தயாநிதி, நீங்க தொடங்குங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதயானி. என் தந்தை பெயர். வீடியோவை ஆன் பண்ணுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என் தந்தை பெயர் அருண். என் தாய் பெயர் கோதை. நான் கிருஷ்ணசாமி மகளிர் அறிவியல் கலை மற்றும் மேலாண்மை கல்லூரியில் கடலூர் மாவட்டத்தில் படித்து வருகிறேன். இன்றைய தலைப்பின் சிற்பியின் நகரம் அந்த கதையை நான் சொல்ல போறேன். கதாசிரியர் புதுமைப்பித்தன் ரொம்ப தெளிவா சிற்பி, அதாவது அம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க சிற்பியின் நகரத்தோட தலைப்பை பத்தியே. அது எப்படி அந்த கதாசிரியர் உருவச்சிருக்காரு அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். கதைக்குள்ள போலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓகேமா. ஃபர்ஸ்ட் இந்த கதையோட ஆரம்பத்துல சூரிய அஸ்தமாகிற நேரத்தை தான் காட்டுறாங்க. அப்ப அந்த சூரிய அஸ்தமாகிற நேரத்துல காவேரி பூம்பட்டினத்துல இருக்கிற கடற்கரையை காட்டுறாங்க. அந்த கடற்கரையில ஒரே சம கூட்டம். என்ன கூட்டம் அப்படின்ட்டு மக்கள்லாம் ஒரே ஜெய் ஜெயின்னு இருக்காங்க. என்னன்னே தெரியல யாருக்குமே. அதோடதான் அதாவது பைலாஸ்கர் என்ற யவனன், அதாவது இதுல 3 கதாபாத்திரம் இருக்காங்க. சிற்பி சாத்தன், பைலாஸ்கர் யவனன், அப்புறம் பரதேசின்னு ஒருத்தவங்க. இவங்க 3 கதாபாத்திரம் தான் இந்த சிற்பியின் நரகத்துல இடம் பெற்றிருக்காங்க. அப்புறமா இந்த கடற்கரையில் ஓரத்துல என்னதான் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யவனன் போய் பாக்குறான். இப்ப யவனன் பார்க்கும்போது அரசனுக்காக அங்க ஒரு வெள்ளை யானை இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெள்ளை யானையை பார்க்கதான் அந்த மக்கள்லாம் அந்த கடற்கரை காவேரி பூம்பட்டினம் கடற்கரையாண்ட கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த யவனனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா வெள்ளை யானையை பார்க்கதான் இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யவனன் அந்த காவேரி பூம்பட்டினம் கடற்கரையை பார்த்த மாதிரியே உட்காந்து சிந்திக்கிறான். அப்ப சிந்திக்கிச்சுட்டே இருக்கும் போதுதான் அவன் நண்பன் பரதேசி, அதாவது பரதேசி அவனை ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா, அவரு ரொம்ப ஒரு மாதிரி கடவுள் பக்தியா இருக்காரு, அதாவது சிவன் பக்தரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவனை ஆசிரியர் ஒரு தமிழ்நாட்டு பரதேசி அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இல்ல அந்த கதையில அவர் இந்த அழகான வார்த்தையை இடம்பெற்றிருக்காரு புதுமைப்பித்தன் அவர்கள். தமிழ்நாட்டு பரதேசி அப்படின்றதுதான் அந்த பரதேசியோட அறிமுகமாவே அவர் அறிமுகப்படுத்துறாரு. இவங்க 2 பேருக்கும் நிறைய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அப்பதான் பரதேசி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா மூலசக்தி திருவிளையாடல் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யவனன் அவனோட தலைமுறை வம்சம் படி, அவனோட வழக்கம் படி அது எதையுமே ஏத்துக்க மாட்டான். சும்மா கடவுள் கடவுள்னு சொல்லாதீங்க, அப்படிலாம் யாரும் கிடையாது. இது எல்லாம் அவங்கவுங்களோட இயற்கையால
நடைபெறுறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பரதேசி இல்ல, எல்லாமே கடவுளோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரதேசி வந்து கடவுள ரொம்ப புகழ்ந்து பேசுறான். அப்ப இவங்க 2 பேருக்குமே வந்து அ அ முரண்பாடு, அதாவது பேச்சுவார்த்தையிலேயே முரண்பாடு ஏற்படுது. அதோட இவங்களோட நண்பனான சிற்பி சாத்தன பாக்க இவங்க 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. சிற்பி சாத்தன அப்ப நேரடியாவே அதாவது அவங்க இருக்கிற சிற்பி சாத்தனே இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வர்ற மாரி ஆசிரியர் அமைச்சிருக்காரு. அதுல வந்து சிற்பி சாத்தன் வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து அவங்களோட வாக்குவாதத்த பத்தி பேசாம, அ என்னோட வாழ்க்கைய காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரதேசியையும், அந்த பைலாஸ்கர் என்ற யவனனையும் வந்து அவர் கூப்பிடுறாரு சிற்பி சாத்தன். அ இந்த இடத்துல அவரோட வாழ்க்கை அப்படின்றத வந்து மிக அருமையாக வந்து புதுமைப்பித்தன் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது சிற்பியோட வாழ்க்கை அப்படின்னாலே அந்த சிலை தான். அதாவது சிலைய உருவமிக்கிறது தான் சிற்பியோட வாழ்க்கையே. அதனால சிற்பி வந்து அவரோட வாழ்க்கைய காட்டுற மாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டோனே இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மாட்டு வண்டியில போறாங்க. மாட்டு வண்டியில போயிட்டே இருக்கும்போது, வெள்ளை யானை இறக்குமதி பண்றதுனால, அந்த இடத்துல செம்ம கூட்டமா இருக்கிறதுனால, மக்கள்லாம் ஒரே ஆ கூட்டமா இருக்கிறதுனால, அந்த இடத்துல ரொம்ப நெருக்கடிய உண்டாக்குது, அந்த மாட்டு வண்டி போகும்போது. அந்த இடத்துல ஒரு பெண் வந்து உப்பு விக்கிற பெண் மேல அந்த வண்டி மோதப்போது. அப்பயும் அவங்க அவங்க கிட்ட மோதாம, அத வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க அந்த வண்டிய. இப்படி பல சிக்கல்களை தாண்டி இவங்க வந்து சிற்பியோட வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. சிற்பி வீட்டுக்கு போய் இறங்கும்போது, வாசல்லயே 3 யவனர்கள் 3 யவனர் பெண் வந்து, அவங்க 3 பேரோட காலையும் கழுவுறாங்க. இப்படி கழுவி அவங்க 3 பேரும் உள்ள போறாங்க. அப்ப சிற்பி வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ள போறா. அதாவது ஒரு பொட்டு வெளிச்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறைக்குள்ள போயி, ஒரு சிலைய வந்து ஒரு துணியால மூடியிருக்காங்க. ஆ உடனே வந்து சிற்பி வந்து ஒருத்தவன வந்து அ மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, மெழுகுவர்த்தி கையில எடுத்துக்கிட்டு, அந்த அறைக்குள்ள நுழையிறாங்க. அந்த அறைக்குள்ள ஒரே தூசியுமா, ஒரே இருட்டுமா, ஒரு வெளிச்சமும் இல்ல அந்த அறைக்குள்ள. அவங்க போறாங்க. போனதுக்கு அப்புறமா சிற்பி சாத்தன் வந்து அந்த திரைய விலகுறாங்க. அ அதுல விலக்கும்போது தான் அங்க ஒரு அழகான ஒரு பெண் சிலை அப்படி இருக்கு. சிற்பி உருவாக்குன அழகான ஒரு பெண் சிலை இருக்கு. அந்த சிலைய பார்த்தோனே, அ அவங்களோட நண்பருக்கான பரதேசிக்கும், யவனனுக்கும் ஒரே சந்தோஷம். "இவ்ளோ அழகான சிலைய நீ சிது ச உருவாக்கியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அவங்க ஆச்சரியப்படும்போது, சிற்பி சொல்றாரு, "இந்த மாரி வந்து ஒவ்வொரு உருவங்களையும் நான் ஒவ்வொன்னுத்துல வந்து செஞ்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. அ அதாவது கண்ண வந்து மீன் போலயும், அ கை விரல்கள் வந்து தாமரை இதழ் போலயும் அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கும் வர்ணிச்சு சொல்றாரு ஆசிரியர். அப்படி அப்படி வர்ணிச்சு செஞ்சது தான் இந்த சிலை வந்து இவ்ளோ அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பதிவு பண்றாரு. அதோட வந்து யவனன் கேட்கிறான், "இந்த சிலைய நீங்க எங்க வைக்க போறீங்க சிற்பி?" அப்படின்னு சொல்லிட்டு சாத்தன பார்த்து கேட்கிறான். சாத்தன் அதுக்கு சொல்றாரு, "என்ன கேள்வி இது? எப்பயும் போல கோவிலுக்கு தான் நான் வைக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரதேசி, "ஆமா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அது வந்து கோவிலுக்கு வச்சா தானே அதோட அழகும், அதோட முக்கியத்துவமும் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பரதேசி சொல்றாரு. அதோட வந்து அந்த எவனன்னு சொல்றான், "இல்ல, இது வந்து ராஜாக்களோட அந்தப்புரத்துல வச்சா, அதோட மகிமை இன்னும் கூடும்" அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவோட அந்தப்புரத்துல வைக்கும்போது, ராஜாங்க வந்து நெறையா அ அந்த சிற்பிய வர்ணிச்சு, அ பல புலவர்கள்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுவாரு. அப்ப அந்த சிலையோட அருமை வந்து இன்னும் நல்லா அழகும், அருமையும் இன்னும் நல்லா புகழ் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யவனன் சொல்றான். அதுக்கு பரதேசியும், சாத்தனும் ஏத்துக்கவே இல்ல. அது எப்படி அங்கலாம் வைக்க முடியாது. நம்ப வந்து கோவில்லயே போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் நகருது. நகர்ந்தோனே யவனன் வந்து இறந்துற மாரி ஆசிரியர் பதிவு பண்றாரு. பைலாக்கஸ் என்ற யவனன் வந்து இறந்துடுறான். அதோட வந்து அந்த சிலைக்கு பட்டாபிஷேகம் நடந்து, அத ஒரு கோவில்ல வைக்கிறாங்க. அந்த சிற்பி செஞ்ச சிலைய, அந்த ஒரு பெண் சிலைய ஒரு பட்டாபிஷேகம் நடந்து வைக்கிறாங்க. அது ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்து அந்த கோயிலுக்குள்ள அந்த சிலைய உள்ள போய் வைக்கிறாங்க. அ அதாவது அரசனோட ம முன்னகில வந்து அந்த சிலைய போய் அந்த கோவில்ல வைக்கிறாங்க. இப்படியே இந்த நாட்கள் நகர கொண்டுட்டே இருக்கும்போது, அ சிற்பியோட கனவுல ஒரு நாள் ஒரு கனவு வருது. அதாவது ஒரு தூக்கத்துல ஒரு நாள் ஒரு கனவு வருது. அது என்னன்னா, அ சிற்பி வந்து அ அந்த சிலைய பார்த்து, அ கோவில்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட உணர்வுகளையும், ஆதங்கங்களையும், கோவத்தையும் கொட்டி தீர்த்துட்டு தான் போறாங்களே தவிர, யாரும் அந்த
சிலையோட அருமையையும் அழகையும் யாரும் ரசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னாலே நம்மளோட கஷ்டத்தையும், நம்மளுக்கு நன்றி சொல்லணும்னா நன்றியையும் தான் அந்த சாமி முன்னாடி போய் கை கூப்பிட்டுட்டு கண்ண மூடிட்டு தான் வேண்டுவோமே தவிர, அந்த சிலையோட ஆ உருவங்கள பார்த்து கண்ணு, மூக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம ஒண்ணும் ஆச்சரியப்பட மாட்டோம். ஏன்னா எல்லா சிலையும் தானே அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது சிற்பிங்களே அதாவது உருவங்கள் அதாவது சிலைய செய்யற சிற்பிக்கு இது ஒரு தோல்வியா அடையிற மாரி. அதாவது அவங்களுக்கு ஒரு அ அழகான சிலைய செஞ்சும் அவங்களோட உணர்வுகள மதிக்காத மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ச ஆசிரியர் பதிவு செய்றாரு. அவரோட கனவுல வந்து அந்த சிலைய வந்து யாருமே வர்ணிக்கல, யாருமே கண்டுக்கல அப்படின்ற மாரி அவர் கனவு காண்றாரு. எல்லாரும் வராங்க, கைய கும்பிடுறாங்க, கீழ குனியிறாங்க, வணங்குறாங்க, கண்ண மூடி வேண்டிட்டு போறாங்க. இதே மாரி தான் ஒரு ஒரு நபரும் வந்து பண்ணிட்டு போறாங்க. அவரோட சிலைக்கே அங்க அழகே இல்ல. அ அதாவது உணர்ச்சியே இல்லாத மாரி அவரு சிற்பி சாத்தன் வந்து பதிவு செய்றாரு. அதோட வந்து அ திடீர்னு அவரு எழுந்திரிச்சு பார்க்குறாரு. திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்து, "ஐயோ! நம்ம சிலைக்கு இப்படி ஒரு நிலைமையா?" அப்படின்னு நெனச்சு அவரு வருத்தப்பட்டு, அப்ப யவனன் சொன்ன மாரியே நம்ம செஞ்சிருக்கலாமோ! அப்படின்னு சிந்திச்சு இந்த கதை முடிவடையுது. இதுல புதுமை பித்தன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிற்பி எவ்வளோதான் அழகான ஒரு உருவங்களை உருவாக்கினாலும், அவரோட வாழ்க்கை அழகானத உருவாக்கல. அவரோட வாழ்க்கை வந்து அழகான உணர்ச்சிய தரல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கலைக்காக எவற்றையானாலும் எல்லாவற்றையும் துறந்த சிற்பிக்கு, இறுதியில உணர்வுகள் ஒரு வாழ்க்கையில் வெறுமையை உணர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் அவர்கள் சொல்றாரு. புதுமை பித்தன் அப்படின்னு பார்க்கும்போது, அவரு ரொம்ப சிறுகதையின் மன்னன்னு சொல்ற அளவுக்கு அவரு சிறுகதைகள் ரொம்ப அழகான இருக்கு. இத்தோட என் கதைய முடிச்சுக்கிறேன். என் கதையில ஏதாவது ஒரு பிழையோ, தவறோ இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நன்றி. நன்றி, நன்றி தயா. உங்க கதையில எந்த ஒரு தவறும் இல்ல. அழகா சொன்னீங்க. எளிமையான தோற்றத்துல எளிமையா கதைய கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இதுல தவறோ, இல்ல மன்னிப்புக்கோ எந்த ஒரு இதுவும் இல்ல. உங்களுக்கு மன்றம் வந்து வாழ்த்துக்களையும், பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. உங்களோட கதை சொல்லல், அதுல வர்ற கருத்துக்கள் பற்றி இப்ப பின்னோட்டத்துல நமது ஆளுமைகள் சொல்லுவாங்க. இந்த கதை ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1935ஆம் வருடம் சிற்பியின் நரகம் அப்படின்னு தான் மணிக்கொடியில இது வெளிவந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் சிற்பியின் நரகம் அப்படின்ட்டு புதுமை பித்தனே மாத்திருக்கிறதா இதுல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த கதையில வர்ற பெயர்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இங்க வந்து புதுமை பித்தன் கிண்டல் பண்ணியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் இதுல ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் நமது ஆளுமைகள் வெளிக்கொண்டு வருவாங்க. நல்ல சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலில் இன்றைய பின்னோட்டத்தை வழக்கம் போல் தொடங்க நமது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. வணக்கம். வந்து பூமியினுடைய சிற்பியின் நரகம் அப்படிங்கிற தலைப்பு தான் அந்த கதையை சொல்லியிருக்காங்க தனியா அவர். இந்த கதையை வந்து நம்ம இருக்குது இதை பண்ண முடியும் ஏன்னு கேட்டா, என்னுடைய மூலக்கதை வந்து நம்மளுக்கு என்னன்னு உலகல்ல. அதாவது சிற்பிக்காக எழுதுறாங்களா, இல்ல அந்த கடல் பைலாக்ஸ் இருக்காங்க அதுக்காக எழுதுறாங்களா, இல்ல மக்களுக்காக எழுதுறாரா, இது என்ன காரணத்துக்காக எழுதுறா, இல்ல வந்து ஒரு சிற்பி வந்து சிலை செய்யறதுக்கு யாருமே கவனிக்கலையே, அது யாருமே கண்டுக்கல. வந்து அப்ப அவருடைய நீங்க பேசுறது கேட்கலன்னு ஐயா சொல்றாங்க. பிரபாகர் ஐயா கேட்கலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. எனக்கு விட்டு விட்டு கேக்குது, ஐயாவுக்கு கேட்கலன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் பாத்துங்க. சொல்லுங்க ஐயா.
தாத்தூர் ஐயா வெளியில போயிட்டாங்க. இணைப்பு அவங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. அம்மா கேக்குதுங்களாம்மா? இப்ப தெளிவா கேக்குதுங்கய்யா. இப்ப தெளிவா அப்ப கேக்குது. சரி சரி கேக்குதுன்னுட்டாரு. பிரபாகர் ஐயாவும் கேக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அப்படியா? சரி, நல்லது நல்லது. இது வந்து புதுமைப்பித்தனுடைய ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக தெரியுது. நான் படிச்சு பார்த்த வகையில வந்து சிற்பியின் நரகம் அப்படிங்கிற தலைப்புல தான் இருக்குது. இந்த சிற்பியின் நரகம்னு வந்து தலைப்பு வச்சது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடைசி பாறால சொல்லும்போது நம்மளுக்கு தெரிகிறது. உண்மையிலேயே இந்த சிற்பியின் நரகம்ட்டு வந்து எப்படி, அதாவது இந்த அவங்க யாரு சொல்றது? அ யார்கர்ஸ் இருக்காங்கல்ல. அதாவது பைலாக்கர்ஸ். பைலாக்கர்ஸ்ங்கிறது வந்து கடலை பார்த்துக்கொண்டு ஒரு யவனத்தோட ஒரு அழகான இருக்கக்கூடிய ஒரு ஆள சொல்ற மாரி, அது கடலை நோக்கி கொண்டு வந்தான்னு சொல்றது. அதே மாரி சாத்தன், அவர் ஒருத்தர் வந்து அந்த சாத்தன் தான் வந்து என்ன செய்றாருன்னா, அந்த சிலைய வடிக்கிறாரு. அவருக்கு வந்து வயது 80 இருந்தாலும், அவர் வந்து கலையில சிலை செய்றதுல ரொம்ப சிறப்பானவரா இருக்கிறாருன்னு காட்டுறாங்க. அதே மாரி இந்த 2 பேருக்குடைய சம்பாஷணைகள், சன்னியாசியும் பைலாக்கர்ஸும் உடைய சம்பாஷணை ஒரு தத்துவம். அதாவது இந்து மதத்தினுடைய தத்துவம் வந்து கடவுளும் ஒண்ணுதான். ஏன்னா, மத்தவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாரி. இதெல்லாம் வந்து ஒரு தத்துவமா இருக்குது. இது நீங்க ஏன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு பைலாக்கர்ஸ் சொல்றாப்புல. ஆனா, இப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அது மாறி மாறி சொல்லிக்கிட்டே அவங்களுடைய பேச்சு வந்துகிட்டே இருக்கு. அப்ப 3 பேருமே பைலாக்கர்ஸு, சன்னியாசி, சாத்தன் அப்புறம் வந்து போய் பார்க்கலாம். அந்த சிலைய போய் பார்த்துட்டு வரலாம். அப்ப சிலைய வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாரு. அந்த சிலைய வந்து படமும் அந்த கவிதை ஒண்ணு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது சிவபெருமானை சொல்ற மாரி அந்த கவிதை அமைஞ்சிருக்கு. என்ன, ஆனால் இப்ப அமைஞ்சிருக்குன்னா, அந்த சடை, அந்த சடைமுடி எல்லாமே விரிந்த சடையெல்லாம் சொல்லும்போது, "பனித்த சடையும், பவளப்பேன் மேனியும், பால் வெந்நீரும், குனி குனித்த புருவமும், கொவ்வைச் செவ்வாயும், குமிண் சிரிப்பும், இனி தங்க இனி தங்கசிய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால், மனித்த பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே" அப்படின்னு சொல்லி ஆ சொல்றாப்புல. அந்த சன்னியாசி வந்து அவரை அறியாமயே அந்த சிலைய பார்த்து அவர் வந்து புகழ்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, "சாமி நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி" அப்படிங்கிறாரு. ஆனா இவர் பைலாக்குஸ் வந்து, "சாத்தா அவர் சொல்வதுதான் சரி. அப்ப இந்த சிலை வந்து இவ்வளவு அழகா இருக்கு. இத என்ன செய்யலாம்னு உனக்கு ஒரு உத்தேசம்" அப்படின்னு சொல்லி, "இத கோயில்ல தான் கொண்டு போ." அப்ப வந்து அந்த கோயில்ல வைக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய சிலை தான் அப்படிங்கிறாரு. "இல்ல, இல்ல. இத வந்து அரசனுடைய மாளிகையிலே கொண்டு போய், ஆ நிர்வாண உருவங்களில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு பக்கத்துல கூட வைக்கலாம்" அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேச்சு நடந்தது. ஆனா ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு, அந்த சிலைய கொண்டு போய் அங்க வந்து அந்த கும்பாபிஷேகம் வர்றதுல அந்த இதுல வந்து கொண்டு போய் வச்சு எல்லாம் செய்யணும்னு பண்றாங்க. ஆனால் வரக்கூடியவர்கள்லாம் அந்த சிலையை யாரும் சீண்டவில்லை, யாரும் பார்க்கவில்லை. அப்ப அவனுக்கு வந்து அந்த சிலை செய்த சாத்தனுக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. அந்த கவலையா இருந்தது. அப்போ ஆ அந்த பைலாக்கர்ஸ் இருந்தா கூட வந்து அத பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரே! நம்மளுடைய சிலைய பத்தி தான் அவர் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அவர் சொல்றதுக்கு ஆள் இல்லையே! அ ஆனா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எத்தனையோ கோயில்கள் வந்து இந்து கோயில்கள பார்க்குறோம். அந்த கோபுரங்களிலும், மத்த இடங்களிலும் எத்தன சிலைய வந்து சிற்பி வந்து எவ்வளவு அழகாக செதுக்கி வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு சிலைகளிலும் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ வரலாற்றுகளையும், சரித்திரங்களையும், அந்த நிகழ்வுகளையும் சொல்ற மாரி, அந்த ஊரை பற்றியும், அந்த தெய்வத்தை பற்றியும், மக்களுடைய சிந்தனைய பற்றியும் சொல்ற மாரி சிலைகள் அமைந்திருக்கும். ஆனா யாருமே போன உடனே அந்த சிலைய பார்த்து ரசிக்கிறாங்களா? அப்படின்னு சொன்னா, நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 80% மக்கள் வந்து அதைப் பத்தி என்னன்னே யோசிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல. ஆனால் அந்த சிற்பி வந்து அதை எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பான், அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்க முடியுது. அ அதனால தான் இந்த தலைப்ப வந்து சிற்பியின் நரகம்னு வச்சுட்டாப்புல. அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு செஞ்சா கூட, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய கலைக்கு ஒரு வந்து அங்கீகாரம் இல்லையே! அப்படின்னு மனதளவுல வந்து அவன் நொந்து போயிடுறான். அப்ப அதனால தான் இப்படிப்பட்ட சிலைய செஞ்சும் வந்து அது என்ன சொர்க்கமாவா இருக்கு, எனக்கு நரகத்த குடுக்குற மாரி இருக்கிற மாரி சொல்ற மாரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஆனா இத வந்து எத்தனையோ அம்மா சொன்ன மாரி, எத்தனையோ வார்த்தைகள், நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் போட்டு, சொற்கள்லாம் போட்டு இந்த கதைய எழுதியிருக்காங்க.
அதை வந்து நம்ம பின்னூட்டம் வழங்கக்கூடிய ஆளுநர்கிட்ட ஒரு சிலர் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இல்லாட்டாலும் இறுதியில் வந்து நமது பொதுச் செயலாளர் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் சொல்வார்கள். ஆனா இது வந்து ஏதோ ஒரு ஒரு மூலக்கதையை தழுவி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அந்த மூலக்கதையை வந்து நம்ம ஏற்கனவே வாசிப்பு தன்மையுடைய நிறைய நூல்களை வாசித்தவர்களாக இருந்தால் அதை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நாம் புதுமையாக இது படிக்கிறோம். இது புதுமைப்பித்தனோட கதை புதுமையா இருக்குது. ஒரு மாறுபட்ட கதையாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே தனி மாணவி அவர்கள் ரொம்ப இந்த கதையை சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. அருமையான பின்னோட்டம். சிலருக்கு நீங்க நல்லா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் பயனுள்ளதா இருக்கு. இந்த கதையில வந்து அவரு கொடுத்திருக்காரு பாருங்க. மிஸ்ர தேசவாசிகளும் கடாரவாசிகளும் கருத்த காப்பிரிகளும் ஒரு நான் நினைச்சுட்டேன் தென்னாப்பிரிக்காரங்களாவது அப்படி கருத்த காப்பிரிகளும் கொடுத்திருக்காரோன்னு. அடுத்து வெளுத்த யவனர்களும், அது எனக்கு புரியல. தென்னாட்டு தமிழ், வடநாட்டு பிராகிருதமும் அது கொடுத்திருக்காரு. வடநாட்டுக்காரங்கன்னு மட்டும்தான் அது எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் யார்ட்டையும் சந்தேகம் கேட்க முடியாது. அதனாலதான் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாலும் எனக்குள்ள சந்தேகத்தையும் எடுத்து வச்சிருவோன்ட்டு. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, ஜைன பிசாசுகள், கபாலி வெறியர்கள், ஜூபிட்டரின் அசட்டுத்தனத்திற்கும் உங்கள் கந்தனின் அசட்டுத்தனத்திற்கும் ஏற்றத்தாழ்வில்லை. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா பட்டது. நிறைய தேடல்கள் இந்த கதையில இருக்கு. நமக்கு நிறைய தேடல்கள் கொடுத்திருக்காரு, நிறைய சிந்திக்க வச்சிருக்காரு. அது மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் அந்த கதையை 2-3 தடவை படிச்சாதான் நமக்கு வந்து அந்த கதையின் முழு இதையும் நாம ரசிக்க முடியும், அந்த கதையை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அடுத்து பின்னோட்டம் அளிக்க நமது பனித்துளி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாணவி தயானி நல்ல குரல் வளத்தோடு மிக அற்புதமாக அந்த சிறுகதையை சொன்னாங்க. வாழ்த்துக்களம்மா. இந்த கதை எல்லாம் 3 கதாபாத்திரத்தை தான் புதுமைப்பித்தன் அவர்கள் படைச்சிருக்காரு. ஒன்று பைலார்க்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், இன்னொன்று பரதேசி, இன்னொன்று சாத்தன். இதில் இந்த 3 பேருமே 3 விதமான சிந்தனைகளை கொண்டவங்க. இந்த பைலார்க்கஸ் அப்படிங்கிறவர் வந்து நாத்திகவாதி, அவருக்கு கடவுள் மறுப்பாளர் மாதிரி. அந்த நிரீஸ்வரவாதி அப்படின்னா அது கடவுள் மறுப்பாளர், பகுத்தறிவுவாதி மாதிரி. அது அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த சொல் நிரீஸ்வரவாதி அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் கையாளுறார். இப்போ பைலார்க்கஸ் வந்து என்ன அப்படின்னா, இயற்கையை ரசிக்கிறான். அவனுக்கு வந்து இந்த கடவுள் மறுப்பாளன் என்பதனால கடற்கரை ஓரமாக அந்த படித்துறையில் அமர்ந்து கொண்டு கால்களை நனைத்தபடி, காற்று மேலே தழுவுது அதை ரசித்தபடி அப்படியே ஒரு கனவுலகத்தில் சஞ்சாரம் பண்ணுற மாதிரி அவனுடைய நிலை அதை பார்க்குது. ஆனால் அடுத்து வரக்கூடிய பரதேசி அவர் ஒரே சிவ தத்துவம் தான் பேசுகிறார். அவர் தத்துவவாதி, இறைவன் 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 இறைவனுடைய அடிமை போல அவரை காட்டுறாரு. அடுத்து வரக்கூடிய இந்த சாத்தன் அப்படிங்கிறவரை இறைவனுக்கு நிகரான படைப்பாளி சாத்தன். ஏன்னா இவனும் சிருஷ்டியை உருவாக்குறான், சிலையை உருவாக்குறான், தத்துருவமான ஒரு சிலையை உருவாக்குறான். அப்போ கடவுளுக்கு நிகராக சிருஷ்டியை உருவாக்குபவர் இந்த சாத்தனும் ஒருவன். அதனால் கடவுளுக்கு இணையானவன் இவன் சாத்தன். பரதேசிங்கிற வந்து கடவுளுக்கு அடிமையானவன். இந்த பைலார்க்கஸ் அப்படிங்கிறவர் வந்து கடவுளுக்கு எதிரானவன், ஏன்னா மறுப்பாளன் மாதிரி. அருமையான 3 கதாபாத்திரத்தை இவர் படைத்து நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. பொதுவாகவே ஒரு குழந்தைய பார்த்த உடனே இப்போ பெரியவங்களாம் கண்ணத்தை கிள்ளி அப்படியே அவங்க அப்பன மாதிரியே இருக்குது, அல்லது சில சமயங்களில் அப்படியே அவங்க தாத்த மாதிரியே இருக்குது. ஏன்னா முன்னோர்கள் அந்த ஜீன்ஸ் தானே. யார் யாரோ ஆறாரோ ஆறீராரோ ஆறீராரோங்கிற தாளாட்டு கூட அந்த குழந்தைய பார்த்து பாடும்போது யார் யாரோ யார் இவரோ யார் இவர் ஆவாரோ, முன்னாடி இவர் யார் யாராக இருந்தாங்களோ முன் ஜென்மங்களில், இப்போ யார் அந்த முன் ஜென்மங்களில் இருந்து யாரோ ஒருத்தன் தான் இப்போ குழந்தைய பிறந்திருக்கான்.
இனிமே இவன் யாராக மாறுவானோ, அதான் ஆராரோ ஆரீரரோ ஆர் இவர் ஆவாரோ அப்படிங்கிறது தான் இந்த தாலாட்டு பாட்டினுடைய தத்துவமே. இங்கேயும் இந்த சிற்பிக்கு தான் படைத்த அந்த படைப்பை யாருமே பாராட்டல. ஒவ்வொருத்தரும் இப்ப அந்த குழந்தைய சொன்ன மாரி, குழந்தைய கூட கொஞ்சும்போது அத ஒரு முன்னோர்களை எல்லாம் சொல்லி நாம கொஞ்சுறோம். அது மாரி அந்த தான் படைத்த அந்த சிருஷ்டி சிலை, நடராஜர் சிலைய கூட யாருமே அத ம் பாராட்டல. ஆனா இந்த பகுத்தறிவுவாதி அதை கலை கண்ணோட்டத்தோட பார்க்கிறான். இத கொண்டு போய் நிர்வாணமான சிற்பங்கள் அடங்கிய இடத்துல வைத்தா கூட இதுக்கு ம ம மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். யாரு நடராஜர் சிலையா இருந்தா கூட, கடவுள் சிலையா இருந்தா கூட, நிர்வாணமான சிலைகளுக்கு மத்தியில் வைத்தால் கூட, ஏன்னா பார்க்கிறவன் ரசிப்பான். கலை நோக்கம் மட்டும் தான், காம நோக்கம் கிடையாது. அப்போ அவன் கூட அந்த படைப்பை ரசிப்பான் அப்படிங்கிற மாரி ஒரு பகுத்தறிவுவாதியான பயலார்கஸ் சொல்றது மாரி வருது. அத விட அந்த அ பரதேசி தத்துவம்லாம் சொல்லும்போது, எனக்கு தேவை கர்நாடிய மங்கையும் இல்லையா மதுவும் போதும். அ இயற்கையான வாழ்க்கை இதுதான். இது போதும். இத விட எனக்கு இந்த தத்துவம்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைக்கு அ அவன் தள்ளப்படுறான். அதிலேயே அவன் மூழ்கி போயிர்றான். ஆனா ஒண்ணு மட்டும் அவன்ட்ட தெளிவா இருக்கு. கலையை நல்லாவே ரசிக்கிறான். இந்த சிற்பியை அவன் ரொம்ப ரொம்ப அந்த பரதேசியை விட சாத்தனை ரொம்பவே மதிக்கிறான். இது இன்னும் அருமையா அத கொண்டு போறாரு. என்னன்னா ஜைன பிசாசுகளுக்கு கூட தேவலை. ஏன்னா சிவ இந்த ஜைன பிசாசுகள் ஜைனர்கள திட்டுறாரு. ஆனா அவங்க கூட பரவாயில்லையாம். ஏன்னா அவங்களே ஏதாவது கடவுள் பேர சொல்லி பண்றாங்க. ஆனா அந்த பைனார்கஸ் ஆம் சரியா பேசல. எனக்கு நங்கையும், மதுக்கிண்ணமும் போதும்னு சொல்றான் அப்படிங்கிறது இவருக்கு குற்றச்சாட்டா படுது. யாருக்கு? பரதேசிக்கு. அதனால தான் ஜைன பிசாசுகள் கூட தேவலை. கபாலி வெறியர்கள் கூட தேவலை அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உம்மை யார் இந்த அசட்டு முட்டையை கட்டிக்கொண்டு யவனத்திலிருந்து வரச் சொல்லுது. யவனம் அப்படிங்கிறது ரோமாபுரி, கிரேக்க நாடுகள்ல இருந்து வந்த அந்த கூட்டம் தான் யவன கூட்டம். இதெல்லாம் இப்படியே சொல்றாரு. ஆனா அதுக்கு பதில் சொல்லும்போது, ஜூபிட்டரின் அசட்டுத்தனத்திற்கும், அதாவது எங்கள் ஜூபிட்டரின் அப்ப இவர் வந்து ரோம் நகரத்துல இருந்து தான் வந்திருக்காரு. எங்கள் ஜூபிட்டரின் அசட்டுத்தனத்திற்கும், உங்கள் கந்தனின் அசட்டுத்தனத்திற்கும் ஏற்றத்தாழ்வில்லை அப்படிங்கிற ஒரு வரிய பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, ஜூபிட்டர்னா வியாழன் கடவுள். ஜூபிட்டர் வந்து வியாழக் கடவுள். அ அவர் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம் தெய்வம். இடி அவருடைய ஆயுதம். இடி தான் அவருடைய ஆயுதம். இங்க கந்தன் பற்றி சொல்லும்போது, அவருக்கு வேல். இல்லையா? வேலாயுதம் தான் அவருடைய ஆயுதம். 2 பேரும் ஜூபிட்டர் எப்படி இடியை கொண்டு எதிரிகளை வெல்றாரோ, கந்தனும் வேலை கொண்டு எதிரிகளை கொல்றான், வெல்றான். அது ஒரு அசட்டுத்தனம்னே முடிவு பண்றாரு பைலார்கஸ். கடைசியா பார்க்கும்போது, அந்த சிற்பியினுடைய வீட்டுக்கு வராங்க. அங்க ஒரு இருண்டா ஒரு பகுதி இருக்கு. மூவாங்கோ அந்த காப்பிரிய கொண்டு வாங்குறாரு. காப்பிரி அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான ஒரு கைவிளக்கு. ஒரு சிறிய கைவிளக்கு. இன்னொன்னு அதுக்கு அந்த காப்பிரி அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் சொல்றாங்க. காம நேர விளக்கு. காம நேரத்தில பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மெல்லிய விளக்கு. அதுதான் அந்த காப்பிரி. அந்த சிற்பம் இருக்கக்கூடிய பகுதியில அந்த காப்பிரி விளக்க தான் ஏற்றி வைக்கிறாங்க. ஏன்னா நடராஜர் சிலை பக்தி. இன்னொன்னு பெண்ணின் சிலையும் இருக்கும். அப்ப அங்க அந்த காப்பிரிங்கிற விளக்கு தான் அந்த சிற்பத்தினுடைய அழகை கூட்டும் அப்படிங்கிற மாரி அத கொண்டு போறாரு. சிற்பி அதனால தான் அந்த இடத்துல அந்த விளக்க வைக்கிறாரு. கடைசியா கும்பாபிஷேகம் நடக்கு. இந்த எல்லோரும் சிலையை வணங்க வராங்க. ஒரு செகண்ட் இப்ப திருப்பதி போனோம்னா ஜர்கண்டின்னு தொரத்தி விட்டுறாங்க. பார்க்க கூட முடியல. அது மாரி இவர் வடித்த இல்லையா அந்த சிற்பம் கண்ண மூடிட்டு கும்பிட்டுட்டு ஓடியே போயிருந்தாங்க. அந்த அழகை யாருமே ரசிக்கல. எப்பவுமே படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பை பாராட்டுவது தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா மூடத்தனமா ஒரு கும்பல போட்டு மோட்சம், 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 மோட்சம் அப்படிங்கன்னு போறதுல அந்த சிற்பிக்கு உடன்பாடே இல்ல. அவர் மனசு ரொம்ப நொந்து போகுது. கடைசி வரி ரொம்ப அற்புதம். இந்த சமயத்துல அவன் இல்லை அப்படிங்கிற யாரு பைலார்கஸ் இருந்தால் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவன் இல்ல. அவன் இறந்து போயிட்டான். அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே பைலார்கஸ் இறந்து போயிடுறான். அப்போ இவரு நெனச்சு பார்க்குறாரு அந்த சிற்பி. அவன் இருந்தால் என்னாகும்? இந்த சிற்பிய அவ்வளவு ஒருத்தன் புகழ்ந்தா போதும். ஒரே புகழணும்னு தேவையில்ல. ஒரு படைப்பாளிக்கு.
ஒருத்தர் மனமாற ஒருத்தர் புகழ்ந்தால் அதுவே பெரிய வெற்றி. அவன் இருந்தால்ங்கிற ஒரு ஏக்கத்தோட அவர் முடிக்கிறார், அந்த சிற்பியினுடைய ஏக்கத்தோட. அதனால சிற்பிக்கு அது நரகமா இருக்கு. கோயிலில் வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கும்பிட்டாலும் கூட அது அவருக்கு திருப்தி தரல. மோட்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோடு அந்த சிறுகதை முடியுது. நல்ல 3 கதாபாத்திரம், 3ம் வேறுபட்ட கதாபாத்திரத்தை படைத்த மிக அற்புதமான ஒரு சிறுகதை தந்திருக்கிறார் புதுமைப்பித்தன். சொன்ன தயானியும் நல்ல குரல்ல அருமையாக சொன்னாங்க. தொடர்ந்து அவங்க இந்த கலை பெருமன்றத்துக்கு வரணும், நிறைய கதைகள் சொல்லணும். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நிறைய குறிப்புகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரியே மற்றவங்களும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்புகள் கொடுத்தமைக்கு நன்றி. நல்லது ஒரு பின்னோட்டம். அடுத்து ஐயா, மதிப்பிற்குரிய நமது பிரபாகர் ஐயாவை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சொல்றது கேட்காம கேக்குதுங்க, கேக்குது. இது அந்த ஒரு காலத்துல இந்த சிற்பிகளை பூரா வரவழைச்சு இந்த மன்னர்கள் வந்து சிலை செய்ய சொல்லுவாங்க, பண்ண சொல்லுவாங்க. இது அந்த வடிவத்துல வரணும், இது இந்த வடிவத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு அந்த வடிவத்தை செதுக்கி கொண்டு வந்து அந்த சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க. இருந்தாலும் அது இன்னும் நாங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு அந்த மன்னர்களுடைய அந்த ஆதிக்கம், அந்த 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 அழுத்தம் அப்படி இருக்கும். அது இந்த சிற்பிகளுடைய மனதை ரொம்ப பாதிக்கும். இத கூட புதுமைப்பித்தன் அந்த மன ஈர்ப்புல ஈர்த்து இந்த கதைய அந்த பெயர் வச்சிருக்கலாம், சிற்பியின் நரகம் அப்படின்னு. அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அந்த பொண்ணு கதை நல்லா தான் சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும். மற்றபடி தப்பு இல்லை, நல்லபடியா சொன்னாங்க. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றிமா. பின்னோட்டம் வழங்கியமைக்கு நன்றி ஐயா. அந்த தயானி எந்த ஒரு குறிப்பும் இல்லாம சொன்னாங்க, அது ரொம்ப சிறப்பு. அதனால கடகடன் போனாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் எல்லாருமே அவங்கள பாராட்டினவங்க, வாழ்த்து சொல்லியிருக்கோம். அடுத்து இன்றைய ஐயா சிவசுப்பிரமணியம் ஐயா இருக்காங்க. பாத்துட்டேங்க. இன்றைய பின்னோட்டத்திற்கு மேலும் அழகு சேர்க்க ஐயாவை 2 நாளா காணல. இன்னைக்கு வந்திருக்கிறது பாக்கிறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா வாருங்கள், பின்னோட்டம் தருங்க. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொந்த வேலை காரணமாக சில நாள் வரவில்லை. ஆனா என்னுடைய மனம் முழுவதும் இங்கேதான் சுற்றி கொண்டிருந்தது. இப்ப இந்த நேரத்துல கூட்டம் நடக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து இந்த தலைப்புக்கான விளக்கம்லாம் சொல்லிட்டாங்க. அது இந்த கதை சொன்ன தயானி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காலத்து மாணவர்கள் நல்ல தமிழ் வார்த்தைய, தமிழ் சொல்ல பயன்படுத்துறாங்க. ஆனா எந்த சொல்லிலிருந்து வந்ததுன்னு கூட தெரியுமா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த தயானின்னு சொன்னாங்க, செம்மையா இருந்தது அப்படிங்கிறது செமை அப்படின்னு வந்திருக்கு. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிறகு புதுமைப்பித்தனின் சொல்லாடல்ல எல்லாம் சுட்டி காட்டினாங்க. அது ரொம்ப முத்தாய்ப்பா இருந்துச்சு. இப்படி ஐயா இந்த சொல்லாடலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப இதா இருந்துச்சு. கடைசியில பாருங்க, என் கதையை சொல்லி முடித்து விட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதுல இருந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த தயானி வருங்காலத்தில் ஒரு எழுத்தாளராக, கதாசிரியராக வருவார் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார் என்றே கருதுகிறேன். என் கதை அப்படின்னு சொன்னாப்புல பார்த்தீங்களா, அதுல இருந்து அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது பொதுவா
நம்ம தமிழர்கள் வந்து கடல் கடந்து வாணிபம் செய்தனர். யவனர்கள், இந்த கார்பிரியர்கள், இப்படி பலரும் வந்தாங்க. வந்து வாணிகத்தில் பல வெளிநாட்டு தொடர்பு இருந்தது என்ற வரலாற்று பதிவை புதுமைப்பித்தன் இந்த கதை மூலமாக விளக்கியிருக்கிறார். ஒரு சில சொற்கள் வந்து என்ன சொல்லுதேன். ஈஸ்வரவாதினா பக்தியாள், பக்திமான். அந்த எதிரி சொல்தான் நிர் ஈஸ்வரவாதி அப்படின்னா இது பக்தி இல்லாதவங்க, நாத்திகவாதி. பிறகு ஏற்கனவே வந்திருக்கு ஒரு சில கதையில துவசஸ்தம்பத்தின் அப்படின்னா கொடிக்கம்பத்தின், துவசஸ்தம்பம் அப்படின்னா கொடிக்கம்பம். பிறகு ஆலிங்கம்னா தழுவுதல், இந்த மாதிரி இது. கருத்த காப்பிரியர்கள், அவங்க காப்பிரியர்களுடைய நிறத்தை குறிப்பிடுகிறார். யவனர்கள் நிறம் வெளுத்த யவனர்கள், வெள்ளையா இருக்காங்க யவனர்கள், காப்பிரியர்கள் வந்து கருப்பா இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். இதுல சில இதை விளக்கலாம். மனம் ஒன்றில் லயித்து விட்டால் காற்றுத்தான் என்ன செய்ய முடியும், அலைதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு போற போக்குல அப்படி எழுதிட்டு போறாரு. பிறகு திருநாவுக்கரசரின் தேவார பாடலையும் போற போக்குல அப்படியே முழுசும் எழுதி நல்லா அதுல அந்த சிலைங்கிறதுக்கு லயித்து போகிறார். சிலைங்கிறதுக்கு அந்த பாடல் ரொம்ப பொருத்தமா இருக்கு, லயித்து போகிறார். பிரமன் மனித வடிவம் பெற்றது போல் அப்படின்னு ஒரு வரி வருது. மனிதன் படைக்கிறவன் பிரமன், ஆனா பிரமனே தன்னை மனிதனாக படைத்து கொண்டான் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணுது. கொல்லிப்பாவையும் குமரக்கடவுளும் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி சொல்றாப்புல. அது இங்க உள்ள கடவுள் இங்க உள்ள கடவுளை பார்த்து அங்க போய் அவங்க வச்சிருக்கலாம். இந்த மாதிரி பக்தியின் மார்க்கம் பரவி இருக்கலாம், பக்தி நெறி பரவி இருக்கலாம். ஜூபிட்டர் அப்படின்னா கோளை இது குறிக்கும். இன்னொன்னு தேவர்களுக்கு அரசன். ஜூபிட்டர் அப்படின்னா தேவர்களுக்கு அரசன். கந்தன் தேவர்களுக்கு தெய்வம். அதைத்தான் ஒப்பிடுதார். அந்த ஒப்பீடுகள் தான் இந்த இதுல சில இது வருது. அந்த சாத்தனின் கடைசியில இந்த கலையை யாருமே ரசிக்கல. சிலையை பார்க்காம பக்தி நெறியில, பக்தி மார்க்கத்துல கண்ணை மூடிக்கிட்டே வழிபட்டு போறாங்க. அந்த சிலையை பார்த்து ரசிக்காம போறதுனால கடைசியில அந்த சிலைய உடைக்கிறது மாதிரி முயற்சி பண்றாப்புல. அது உடைக்கிறது, கீழே உருட்டி விடுறாப்புல, அதை இடித்த மாதிரி சத்தம் கேட்கறதுன்னு சொல்லுதாப்புல. சாத்தனின் ஆலிங்கனத்தால், சாத்தனின் தழுவுறாப்புல அந்த சிலையிலிருந்து ரத்தம் அடிக்கிறது மாதிரி, இவன் உடம்புல தோய்கிறது மாதிரி எழுதியிருக்கிறாப்புல. அந்த கடைசியில வெறி பிடித்த மனிதர்களை விட அந்த கடலுக்கு இவ்வளவோ புத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் கடைசியில. ரொம்ப அருமையான கதை. பிறை சின்முத்திரை, சின்முத்திரைங்கிறது யோகாவில் ஒரு இது, சுட்டு விரலையும் பெருவிரலையும் தொட்டுக்கிட்டு மற்ற 3 விரலையும் நீட்டிட்டா அதான் சின்முத்திரை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப கலை ரசனையோடு புதுமைப்பித்தன் இந்த கதையை எழுதியிருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையான பின்னோட்டம் வழங்கிய ஐயாவுக்கு நன்றிகள். இந்த இதுல கதையோட கடைசியில வந்து இவ்வளோ அழகா ஒரு சிலைய வடிச்சு கலை நயத்தோட வச்சிருக்கோம், ஒருத்தர் கூட பாராட்டலையேன்னு சிற்பி வருத்தப்படுறாரு. இந்த சிற்பி வருத்தம் வந்து இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க எல்லார் வீட்லயும் பாருங்களேன், நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்காரரு அந்த சமையல் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. அட இல்லைன்னாலும் பொய்யாவது 4 பொய்யாவது சொல்லுங்களேன், நல்லா இருந்துச்சு நீ செஞ்ச பொரியல், நல்லா இருக்கு அப்படின்ட்டு யாருக்கோ நம்ம வந்து பேசி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறோம். அந்த வகையில வீட்டுல நமக்காக உழைக்கிற மனைவி கிட்ட 2 வார்த்தை சொல்ல மாட்டேன்றாங்க. அத எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க சிற்பி ஒரு சிலையை படைக்கிறாங்க, இவங்க சமையல் படைக்கிறாங்க, உங்களுக்கு அமுது படைக்கிறாங்க. ஆக அந்த ஏக்கம், பாராட்டு என்பது, பாராட்டுக்கு ஏங்காத உயிர்கள் கிடையாது, மனித குலம் கிடையாது.
இங்க எங்க ஊர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு 25 கிலோமீட்டர் தான். நானும் ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். அந்த சிலைகள்லாம் பார்த்தா நான் அப்படியே தொட்டு அப்படியே பார்ப்பேன். நான் அப்படி ஒத்த கால்ல நிக்க ஒரு பெரிய சிலை. வருஷக்கணக்கா நின்னுட்டு இருக்கே, உனக்கெல்லாம் காலே வலிக்காதா? சிரிச்ச முகத்தோட இருக்கே, கொஞ்சம் கூட இத்தனை ஆண்டுகள்ல இந்த முகம் கொஞ்சம் கூட சுருங்கவே இல்லையே, எப்படிதான் இருக்க முடியுதோ அப்படின்ட்டு அந்த சிலையாவே அது எனக்கு தெரியாது. ஒரு உயிரோட்டமான ஒரு நபராதான் தெரியும். அழகா இருக்கும். எத்தனை இடி, மின்னல், புயல், வெயில் அனைத்தையும் தாங்கி இன்னமும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல அருமையான இருக்கு அந்த சிற்பங்கள் எல்லாம். நீங்க எல்லாரும் எங்க ஊருக்கு வரணும், உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகணும்னு ஒரு ஆசைதான். ஆளுமைகளும் தோழமைகளும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல சொல்லுங்க. எல்லாரும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிட்டு நம் தமிழரின் பெருமைகளை நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம். சொல்ல தோணுச்சு இந்த கருத்தை சொன்ன. அடுத்து நிறைவுரையாற்ற நிறைய தேடல்கள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய விளக்கங்கள் நமக்கு தேவையா இருக்கு. இதை அனைத்தையும் நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையில் நமது மருத்துவர் ஐயா அவர்களை நிறைவுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அந்த கதை சொல்லிய பேச சொல்லுங்க. மன்னிக்கிறோம். தயானி, இது உங்களுக்கான நேரம். உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. எல்லாரும் பின்னோட்டம் வழங்கியிருக்காங்க, நீங்க கதை சொன்னதை பத்தி உங்களை பாராட்டி இருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி எல்லாம் இப்ப நீங்க சொல்லலாம். வாங்க தயானி. வணக்கம். முதல்ல நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தமிழ் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஆங்கிலத்துறை மாணவி தான், நான் தமிழ்துறை மாணவி இல்ல. காலேஜ் தான் நான் தமிழ்துறை மாணவி ஆனேன். நான் அதுக்கு முன்னாடி 12th வரையுமே நான் ஒரு ஆங்கில மாணவியா தான் இருந்தேன். எனக்கும் தமிழுக்கும் ரொம்ப ஒரு மாதிரியான கேப் தான் இருந்தது. ஆனா என்னோட காலேஜ்ல கல்லூரியில என்னோட வகுப்பு பேராசிரியர் தான் என்ன ரொம்ப இந்த அளவுக்கு மாத்துனது அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்களோட துணையால மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய, அதாவது ஒரு மன்றத்துல நான் ஒரு கதை சொல்லியா அப்படின்னு இருக்கிறதுக்கே அதோட புகழும் பெருமையும் எங்களோட ஆசிரியருக்கு தான் போய் சேரும். ஃபர்ஸ்ட் சிறுகதை, அதாவது புதுமை பித்தன் அவர்களுடைய சிறுகதை முதல்ல படிக்கிறதே இந்த மன்றத்து மூலியமா தான். இது வரைக்கும் நான் வேற எந்த சிறுகதையும் படிச்சது இல்ல. இதுதான் முதல் சிறுகதை நான் படிச்சதுல. ரொம்ப அழகா இருந்தது. புதுமை பித்தன் அவர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட நெக்கலான பேச்சுக்களை பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட 5 கதை இப்ப தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன் இந்த மன்றம் மூலியமா. எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்குமே நன்றி. இன்னும் இந்த மன்றத்து மூலியமா நான் இன்னும் நிறைய சிறுகதைகள் படிக்க ஆசைப்படுறேன். நன்றி. இந்த வாய்ப்பளித்ததுக்கு தமிழ்நாட்டு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு மிக்க நன்றி. அருமை அருமை. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. ஒரு ஆசிரியருக்கு எப்படியாப்பட்ட ஒரு பாராட்டை தேடி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல மாணவிங்கிறத நம்ம மன்றத்துல நீங்க நிரூபிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், மென்மேலும் சிறக்க. அடுத்து நமது மருத்துவர் ஐயா அவர்களை நிறைவுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன தயானி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதுல அவங்க ஆங்கிலத்துறை மாணவியாக இருந்தாலும் கூட புதுமை பித்தன் கதையை படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 4-5 கதைகளை படித்து அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அது இந்த கதையை சூஸ் பண்ணது அது ஒரு பெரிய விஷயம். இது பல விவாதங்களை உண்டாக்கக்கூடிய கதை. ரொம்ப அருமையான முறையில எந்தவித சிக்கலும் இல்லாமல் மிக அருமையாக சொல்லி முடிச்சாங்க. ஆனா இது நிறைய சிக்கல்கள் உள்ள கதை. இது அப்ப இலக்கிய உலகத்திலேயே கானாசுவும் சீசு செல்லப்பாவும் மாறி மாறி புதுமை பித்தன் இதனுடைய மைய கருத்து என்னவென்றால் கலை அம்சமும் இறை வழிபாடும் கலையும் இலக்கியமும் கலையானது இறை வழிபாட்டிற்கு அடிபணிந்துதான் செல்ல வேண்டுமான்ற ஒரு கேள்வியை தான் அப்ப அடிப்படையா வைக்கார். அப்ப தெய்வ ஜனனம்னு ஒண்ணு கானாசு எழுதுறார். இந்த கதை சிற்பியின் நரகம்தான். சமஸ்கிருதத்தில் சிற்பினாலும் சிற்பினாலும் ஒரே அர்த்தம் தான். சிற்பின்னு ஒரு ஓவியர் இருந்திருக்கார் 1919 வரைந்து. அவர் தென்னாட்டு செல்வங்கள்னு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் அவருக்கு தனி சிறப்பு அனுமதி உண்டு. ஆனந்த விகடன்ல வேலை பார்த்தவர் எல்லா கோயில் கோபுரங்களையும் கோயில் உள்ள கடவுளர்களின் சிலைகளையும் மிக தத்ரூபமாக வரைந்தவர். அவருடைய சில படங்களையே பல பேர் பூஜை அறையில வைத்திருக்காங்க.
இந்த சிற்பியின் நரகம்ன்றது புதுமைப்பித்தன் அவரையும் உள்ளே வைத்துதான் அவருடைய நிறைய அவர் முதல் பெண் ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு முழுக்க தெய்வ ஓவியங்களை வரைய ஆரம்பித்துட்டார். அதெல்லாம் அவர் மனதில் இருந்துதான் இந்த பெயரை வைத்திருப்பார் என தோன்றுகிறது. இது ஒரு நல்ல இது ஒரு காவிரி பூம்பட்டினத்தை முதல்ல சொல்றாரு. கூட்டம் நிறைய இருக்கு. ஏன்னா அங்க யார் யார் வாராங்கன்னு சொல்றாரு. மிசிரம்ன்றது எகிப்து, அந்த ஆப்பிரிக்காவினுடைய வடக்கே இருக்கக்கூடிய எகிப்து. வெளுத்து ஒடுங்கிய கடாரம்ன்றது நம்ம மலேசியா, அங்க ஒரு மாநிலத்துக்கு பேரே கடா அப்படின்ற மாநிலம் எல்லாம் இருக்கு. காப்ரின்றது ஆப்பிரிக்க அடிமைகளை இலங்கையில் கொண்டு வந்து சேர்த்தப்ப மலையாளத்து சொல் தான் காப்ரின்னா ஆப்பிரிக்கர்கள்ன்ற அர்த்தம். அந்த இது யவுனர்கள்ன்றவங்க கிரேக்கர்கள், அதாவது ஐரோப்பியாக்காரங்க. அப்ப ஐரோப்பாக்காரர்கள், ஆப்பிரிக்கக்காரர்கள், மலேசியாவை சேர்ந்தவர்கள், எகிப்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு தமிழ் பேசுறவங்க, பிராகிருதம் பேசுறவங்க, இவங்க எல்லாம் பல கலாச்சாரம், பேச்சு இதெல்லாம் முரண்பட்டு குழம்பின அந்த இடத்துல. எதுக்கு இவங்க எல்லாம் கூண்டாங்க அப்படின்னா, கடாரத்தில் இருந்து வெள்ளை யானை வருது. வெள்ளை யானைன்றதே ஒரு மித்து. நீங்க ஐராவதம், இந்திரன் யானை வைத்திருப்பாங்க. அந்த யானைக்கு கிட்டத்தட்ட 4 தந்தங்களும் 7 தும்பிக்கைகளும் இருக்குன்பாங்க. நீங்க அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு யானைக்கு 7 தும்பிக்கைகளும் 4 தந்தங்களும். புத்தனுடைய அம்மா மாயாதேவி புத்தர் கருவுற்று இருக்க போது ஒரு வெள்ளை யானை அவங்க வயிற்றுக்குள்ள போனதாகவும், அதற்கு 5 தந்தங்கள் இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை, 6 தந்தங்கள் இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப கருப்பு யானை என்பது மனம் காட்டுமிராண்டித்தனமாக ஓடுவதாகவும், வெள்ளை யானை என்பது ஞானத்திற்கும் தூய்மைக்கும் அமைதிக்கும் வலிமைக்குமான சின்னமாக இந்திய புராணங்களில், இந்து புராணம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த புத்தர் கதைக்கும் புராணங்கள் நிறைய இருக்கு, அவங்க அப்படி வந்ததாக ஒரு இது. அந்த வெள்ளை யானை வந்தால், ஒரு வெள்ளை யானை தெற்காசியால இருந்து தான் இருக்கு. தெற்காசியால இருந்து இங்க வர்றப்ப ஒரு தூய்மை வலிமை அந்த அரசனுக்கு வரப்போகுது. அதை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு பேரும் கூடி இருக்காங்க. அப்படியே அவருடைய விவரிப்பெல்லாம் அன்னம் போன்று, முதலைகள் போன்று நாவாய்க்கள் கப்பல் எல்லாம் இறங்குச்சான். அதுல தங்க பிரம்பு கொண்டு அந்த தணிக்கை செய்தார்களாம் அந்த அதிகாரிகள்லாம். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு ஜனங்கள் குளிப்பதற்காக அந்த இந்த விழாக்களில் குளிப்பதற்காக ஜனங்கள் கூடும்போது குளிப்பதற்காக ஒரு படித்துறையில யவனன் உட்கார்ந்துருக்கான். பைலார்கஸ் உட்கார்ந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை விவரிக்கும் போது ஒரு கலைநயத்தோட சொல்ற, காத்து அடிக்குது, அவனுடைய போர்வை ஒண்ணு போத்தி இருக்கான், அது படபடபடன்னு அடிக்குது, அவனுடைய தாடி இருக்கு, 2 பக்கம் கழுத்தை இறுக்கி இருக்கிறது, அவனுடைய பாதம் காலணிகளால் ஆனப்பட்ட பாதம் அவனுடைய பாதம் அலை அடிக்குது. அப்ப இவர் சொல்றாரு, ஒரு விஷயத்தில் லயித்து இருந்து விட்டால் காற்றும் அலையும் என்ன செய்து விட முடியும்? அப்படியே லயித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பால் வெளியே. அப்பதான் ஒரு முனிவர் வாரார், ஒரு துறவி வாரார். மனம் ஒன்றில் லயித்து விட்டால் காற்றுதான் என்ன செய்ய முடியும், அலைதான் என்ன செய்ய முடியும். பல இடங்கள்ல பஞ்ச் டைலாக்ல சொல்லிட்டே போவார். அப்ப அந்த சிந்தனை அலைகளை போல குவிந்து விழுந்து சிதறின என்பார். அவனுடைய சிந்தனை என்ன இருந்ததா, அலைகளை போல குவிந்து விழுந்து சிதறின அப்படின்பார். அப்பெல்லாம் ஒரு கவிதை வரிகளை போல இது இருக்கும். அப்பதான் சிவசிவான்னு ஒருத்தர் வாரார். அந்த முனிவர் சொல்றார், நீ ஏதுமற்ற பால்வெளி உனக்கு இது, ஆனால் எல்லாமே அந்த மூலக்கடவுளுடைய திருவிளையாடல்கள் தான். நீங்க கொல்லி பாவையும் குமரக்கடவுள், கொல்லிப்பாவைன்றது கொல்லிமலை நாமக்கல் பக்கம் இருக்கிற ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அந்த கொல்லிப்பாவையும் நீங்க குமரக்கடவுள்னாலும் எங்களுடைய சிவனுடைய ஆட்டங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றான். இவன் பைலார்கஸ், டே இதுக்கு ஒரு மது கிண்ணமும் எனக்கு போதும், பேச்செல்லாம் கேட்க முடியாது, ஒவ்வொருத்தனுடைய மனப்பிராந்திக்கும் தக்கபடி தத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக நங்கையோ இல்ல ஒரு மதுக்கிண்ணமோ போதுன்றான். அப்ப இவன் சொல்றான், ஜைன பிசாசுகள் தேவையில்ல, கபாலி வெறியர்கள், வீர சைவர்கள், அவங்கள அவங்க தேவையில்ல, இவங்க சைவர்கள், இந்த சாமியார் சைவர். அப்ப அவங்கள பத்தியான ஒரு இது சொல்றான். அப்ப இவன் சுய விமர்சனமா என்ன சொல்றான், ஜூபிட்டரின் அசட்டுத்தனத்திற்கும் கந்தனின் அசட்டுத்தனத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றான்.
ஜூபிட்டர் இவங்க நாட்டு கடவுள். இந்திரன் போல வானைய பனித்துளியா சொன்னாங்க, இடியை போன்றவன். கழுகை வந்து ஒரு வாகனமாக கொண்டவன். அவனுடைய அசட்டுத்தனத்திற்கு உங்களுடைய கந்தத்தின் அசட்டுத்தனத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லடா. இந்த உன் கூட பேசிக்கிட்டு இருக்க அந்த சாத்தனையாவது பார்க்கலாம், அந்த சிற்பி அவனையாவது அந்த கிழவனையாவது பார்க்கலான்னு அவன் சொல்றான். அந்த சிலை செய்வானே அந்த பைத்தியக்கார கிழவனா, அவனுக்கு உனக்கும் சரிதான். அப்ப அவனை பார்க்கலான்னு இருக்கும்போது அவன் வந்துடுறான். வந்துட்டு நான் எனது லட்சியம் இன்றுதான் வடிவம் பெற்றதுன்றான். அந்த சிலையை வடிவமைச்சிட்டான். எதுன்னு சொல்லல. ஒரு சிலை நான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இன்றுதான். அதனால 2 பேரும் வாங்கன்றான். இவனை சொல்றான், நீருசுருவாதியா இருக்க, நீ மத்தவங்களை கேலி பேசாத அப்படின்னு இவன் மேல உள்ள விமர்சனத்தையும் சொல்றான். இப்படி வண்டி போய்கிட்டு இருக்கு. வண்டி போனா கூட்டம் நிறைய இருக்கு. அங்க தேர் வருது, அரசுனுடைய இது வருது. அப்பெல்லாம் ஒரு தேர் சக்கரத்துல ஒரு உப்பு வண்டியை ஓட்டிட்டு போன ஒரு பெண் விழுக தெரிஞ்சிருக்கா. அவங்க பக்கத்துல இவங்க வண்டியும் போச்சு. அப்போ ஒரு கமெண்ட் வருது, தெய்வ செயல்னால நான் தப்பிச்சிட்டேன்றான். யாரு? அந்த சாமி சொல்றான். இவன் அந்த சிற்பி சொல்றான், நல்ல வேளை தெய்வ செயல்னால நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மளும் கீழே விழுந்திருப்போம் அப்படின்றான். இல்லையா, உன்னுடைய சிருஷ்டியின் சக்தின்றான் பைலார்கஸ். நீ ஒரு சிருஷ்டி, நீ ஒரு பிரம்மன், நீ பிரம்ம சக்தி தான் உன்னை காப்பாத்தியது அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த அதுக்கு அடுத்து போனா ஒரு சிலையை பாக்குறாங்க. அப்ப சொல்றான், நான் இந்த சிலையை வடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணேன், கொல்லி பாவை போல ஒரு கூத்து, மறவன் நாகன்றவங்க கூத்து பண்ணும்போது அந்த கால் வளைவு அங்கதான் பார்த்தேன் அப்படின்றான். முகத்தின் சாந்தி, உலகத்தின் அர்த்தத்தை ஒவ்வொன்றாக நான் படிச்சு போனேன். மலையகத்தின் நடிகை ஒருத்தியோட முகத்தை பார்க்கும்போதுதான் புன்னகையும் முகத்தின் சாந்தியும் பார்த்தேன். உபனிஷத்தை பார்த்தேன், இமயம் தேன்னேன். அங்கே இருக்க நீ என் மனைவி இருந்தா, அவ இறக்கும் போது அவளுடைய முகத்தில் இருந்த சாந்தியை பார்த்தேன். அப்புறம் அந்த நீலமலை கொடுங்கோலன் ஒருத்தனை சிறைச்சேதம் பண்ணப்ப அந்த இடுப்பு துடிப்பு இருக்கு இல்லையா, அந்த துடிப்புல இருந்தும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்கல கலப்பிற்கு என்ன பரீட்சை, என்ன ஏமாற்றம், ஆசைதான் வழிகாட்டியதுன்னு சொல்றான். இதெல்லாம் இப்படியே ஒரு ரூபம் கொள்றதுக்கு, ஒரு சிலை ரூபம் கொள்றதுக்கு ஒரு சிற்பி என்னென்னலாம் பாடுபடுகிறான். அவன் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் அந்த சிலை ஒரு சிலைதான். ஆனா அந்த சிலை காட்டக்கூடிய பாவனைகள் எங்கெங்கோ இருந்து எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அவன் சிற்பி உழைக்க வேண்டியது இருக்கு. காலமெல்லாம் அவனுடைய வாழ்வின் லட்சியமாக இந்த சிலையை வடிச்சிருக்கான். அதுல தெய்வம் ஒன்று உண்டு, அதன் அர்த்தத்தை என் சிலை உணர்த்த முடியுதுன்னு அவன் சொல்றான். இந்த சிலையை பாக்குறாங்க. அப்ப சிற்பி சொல்லலாம், என்னுடைய பூர்வ ஜென்ம பலன் இது, எனக்கு பின்னால் யாரோ ஒரு வஸ்து இருந்து என்னை இயக்குதுன்றான். உடனே அத இவனால ஒத்துக்க முடியல. நீதான் ஏன் சாதித்த, நீதான் பிரம்மன், உன்னுடைய சாதனை தான் அது. சிருஷ்டியா இருக்கக்கூடியவனே மயங்காதே, பயப்படாதே, நீதான் பிரம்மா, நீதான் சிருஷ்டியின் தெய்வம் அப்படின்றான். யார் சொல்றா? பைலார்கஸ் சொல்றான். அப்ப சரின்னு உள்ள போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த பாட்டு வருது. அது சிவன் பற்றிய ஒரு பாட்டு, திருவாசகத்தினுடைய பாட்டு. விரிசடையில் ஒரு பிறை நிலா இருக்கிறது. அந்த சடை முடி காவிரியின் தண்ணியால் நனைந்திருக்கிறது. அந்த கோவை பழம் போன்ற சிவந்த வாய்கள் இருக்கின்றன. அதில் ஒரு புன் சிரிப்பு இருக்கிறது. அவனுடைய பவளம் போன்ற மேனியில் வெண்ணிறமான திருநீர் பூசி இருக்கிறது. அவன் ஆடக்கூடிய அந்த பேரின்பம், உலகத்தின் பேரின்பம் காட்டக்கூடிய தூக்கிய கால்கள் பார்க்கும்போது மனித பிறவியாக திருப்பி கூட பிறக்கலான்னு சொல்றாரு. மனித பிறவி பொதுவா பிறக்க கூடாதுன்னா, ஆனால் அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி அழகுடைய சிவனை பார்க்கும்போது நான் மனித பிறவி பிறக்கலான்னு உடனே அந்த பாட்டை பாடுறார் சாமியார். ஆனா இவன் என்ன சொல்றான், நீதான் சிருஷ்டி, நீதான் இதாயா அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப அடுத்து கேட்கான், அப்படியெல்லாம் பேசாத, நீ அகஸ்டஸ்னு ஒரு மன்னர், அவன் 3 மன்னர்களோட சேர்ந்து ஏமாத்தி ஒரு கொடுங்கோலன், அவனை மாதிரி நீ இருக்காதன்னு அவன் சொல்றான். யார் சொல்றா? இவனை ஸ்பார்டகஸ சொல்றாங்க. இவன் என்ன செய்ய போறேன்னு கேட்கறான். இது மன்னன் கேட்டான், அதனால அதை கொண்டு அங்க வைக்க போறேன்றான். அப்ப அந்த சாமியாருக்கு திருப்தி இருக்கு. இன்னும் எந்த ஜைனை தலையை தூக்கிட்டு பேசுவான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது. நீங்க இந்த வெறி பிடித்த மனிதர்களை விட கடல் எவ்வளவோ அறிவாளிடான்றான். கடல் எவ்வளவோ அறிவு இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அந்த புறத்துல நிர்வாண சிலைகளோட இதை வைக்கலாம், இதை துண்டு துண்டா உடைச்சி எங்கேயும் விரிஞ்சாலும் அந்த இதுல ஒரு உயிர்ப்பு இருக்கும்,
அப்படிப்பட்ட சிலையை வந்து நீ பண்ணியிருக்க அப்படிலாம் சொல்றான் அவன். சரி, இந்த இது வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து இந்த தேவை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. கும்பாபிஷேகம் அந்த சிருஷ்டி அந்த சிலை வந்து பிரதிஷ்டை நடந்து இதெல்லாம் நடக்குது. அது ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. சிற்பி வந்து தூங்குறான். தூங்கும் போது ஒரு கனவு வருகிறது. அவனுக்கு வந்து திடீர்னு வெளிச்சம் வருது. திடீர்னு இருள் வருது. அந்த இருளுக்குள்ள தங்கத்தால் ஆன ஒரு கோபுரம், ஒரு கோவில் கதவுகள் திறக்குந்திருக்கு. அதுக்குள்ள போனா இருளே மையமாக அங்க ஒரு விளக்கு ஒளியில ஒரு பழைய சிலை இருக்குது. அந்த பழைய சிலையில் உயிர்ப்பே இல்ல. உயிர் இல்ல. கவர்ச்சிக்கும் புன்னகை இல்லை. எல்லாம் மருளா இருக்கு. அப்ப அவன் வந்து என்னடா இப்படி ஒரு சிலை இருக்கே அப்படின்னு. ஆனா இங்கிட்டு பார்க்கான், வரிசையா வாராங்க. கடவுளே எனக்கு மோட்சம் வேண்டும். கடவுளே எனக்கு மோட்சம் வேணும்னு தான் கேட்கானே விழுசு. சிலையின் கலைத்தன்மையை எவனுமே பார்க்கல. இவன் ஒரு நாள் பார்க்கறான், 2 நாள் பார்க்கறான், வருஷம் முழுக்க பார்க்கறான். யாரும் ஒருத்தன் கூட இந்த சிலையின் கலை வடிவத்தை எவனுமே ரசிக்கல. எல்லாம் வந்து எனக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்ன்றான். அப்ப இவன் என்ன சொல்றான், இந்த உயிரற்ற மோட்ச சிலைய நான் உடைக்க போறேன்ட்டு போய் உடைக்க போறான். உடைக்க போகும்போது அந்த ரத்தத்தோட கலந்த மாதிரி இவன் அந்த ஒரு முழிச்சிடுறான். முழிச்ச உடனே இவனுடைய அந்த இதுவும் அந்த கோயில் இருக்கிற சங்கு முழங்குவதும் ஒன்றாக கேட்கிறது. இது ஒரு பேய் கனவுன்னு சொல்றான். ஆனால் அந்த நேரத்துல சொல்றான், பைலார்கஸ் பாவம் அவன் இருந்தாலும் பிடிக்கிறான். இது வந்து என்ன, இதோட கதை தீம் என்ன அப்படின்னா, இறை நம்பிக்கைக்கு இறையினுடைய இதுக்கும் கலை அம்சத்தை இறை வழிபாட்டுக்குள் அடக்க வேண்டுமா? அதான் இதனுடைய பேசிக்கான கேள்வி. நீங்கள் வந்து எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மறுமலர்ச்சி இயக்கம் என்பது ஐரோப்பாவில் மிக சீக்கிரமாவே தொடங்கி 11, 12வது நூற்றாண்டில் தொடங்கிவிட்டது. அதாவது மதத்தையும் கலை அறிவியலையும் பிரித்தது. ஆனால் இன்று நம்ம இதுல நடக்கவே இல்லை. நம்ம இதுல கலையும் அறிவியலும் மதத்தோடு பின்னி பிணைந்துதான் இருந்தது. இதைத்தான் ஒரு கேள்வியாக புதுமைப்பித்தன் வைக்கிறார். நீங்கள் வந்து ஆனா சில கோயில்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சில முருகன் கோயில்ல, பிரபலமான முருகன் கோயில்ல சிலை வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க நம்பிக்கை இருக்கிறவரா இருக்கலாம், இல்ல இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனால் வந்து அந்த சிலையின் கலை வடிவம் அழகு அப்படி ஒரு அழகா இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் என்னைக்கும் பார்க்காம எனக்கு மோட்சம் வேண்டும், மோட்சம் வேண்டும் தானே கேட்டு அலைகிறீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய கலைப்படைப்பை சிறை செய்ய வேண்டுமா? அந்த சிற்பி செய்த அந்த மிக உயர்ந்தபட்ச கலையை கோயில் கருவறைக்குள் கொண்டு போய் நீங்க வைத்தது அது சரியா? அது நரகம் இல்லையான்னு ஒரு கேள்வி வச்சு பிடிச்சிடறாரு. இதுக்கு நிறைய எதிர்வினைகள் வந்துச்சு. கானாசு, செல்லசி, செல்லப்பா எல்லாம் அவங்களாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அப்ப இது எப்படி இப்படி செய்யலான்றதுதான் தெய்வ ஜனனம்னு ஒரு கதையெல்லாம் கானாசு எழுதுனதெல்லாம் நம்ம அந்த ஒரு பிளாக்ல பாக்குறோம், பிளாக் போஸ்ட்ல ஒண்ணு பார்த்தோம். எனவே இது ஒரு அருமையான கதை. ஒரு சிற்பி ஒரு கலையின் தன்மையை ஒரு கோயிலுக்குள் போய் அரஸ்ட் பண்ண மாதிரி இருக்கே, ஒரு அவனுடைய கலைத்தன்மை யாருமே இது பண்ணலன்னு சிற்பிக்கே கனவு வருகிறது. பைலார்கஸ்க்கு வந்தால் பரவாயில்லை, அவன் கடவுள் நம்பிக்கை அற்றவன். அவனால் சிற்பே தன்னுடைய படைப்பு இப்படி ஒரு இடத்தில் இருக்கிறதே, யாருமே பார்க்க மாட்டாங்களா? இனிமே வர்றவங்க இது பழைய சிலை எவனுமே பார்க்கல. அதான் சொல்ல வர்றேன். பழைய சிலை எவனுமே பார்க்கல. இனிமே புதுசா வர்றவங்களும் என்னுடைய இந்த கலை வடிவமான என் வாழ்வின் லட்சியம் அந்த சிலை. அந்த சிலையை நான் வடிச்சிருக்கேன். அதனுடைய கலை வடிவத்தை, கலை உணர்வுகளை, உயிர்ப்புள்ள அந்த தன்மைகளை இந்த மனிதர்கள் ரசிக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு அது முடிகிறது. இது சிற்பி அப்படின்ற ஓவியருக்கும் பொருந்துன்ற மாதிரிதான் அந்த கதை போயிருது. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. உங்க உரையின் மூலமா எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் தீர்ந்தது. நல்ல விளக்கம். ஐயா, நாளைய நிகழ்ச்சிகள் ஐயா நாளைக்கு சொல்லிடுவோம். சரி. இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைச்சது, சந்தேகங்கள் தீர்ந்தது, விளக்கங்கள் கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைச்சது. இன்றைய நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே நிறைவான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. நாளைக்கு இதே நேரத்துல மீண்டும் புதிய கதையில் புதிய கதை சொல்லியுடன் இணைவோம். மீண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் இலக்கிய நமது மன்றத்தின் ஒரு நல்ல நிகழ்வை கண்டும் கேட்டும் ரசித்தும் மகிழ்வோம். நாள்தோறும் இணைப்பில் இணைந்திருங்கள். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.